வணக்கம். வணக்கம். நான் ஜனராஜ சௌக்கிய சங்கத்தினுடைய வடமாகாண செயலாளர் முகுந்தன், பிரதேச வைத்தியசாலை பரணியிலே கடமையாற்றுகின்றேன். நான் இப்பொழுது என்ன கதைக்க வருகின்றேன் என்று சொன்னால், இந்த வடமாகாணத்திலே கனிஷ்ட ஊழியர்கள் மிகவும் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது. 2018ஆம் ஆண்டு எமது ஜனராஜ சௌக்கிய சங்கத்தின் தாய் சங்கத்தின் ஊடாக கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் கடிதம் மூலம் நாங்கள் அனுப்பியுள்ளோம். இந்த தொண்டர்களுக்கு நியமனம் வழங்க சொல்லி 2019ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் அந்த நியமனம் வழங்கப்பட்டது. 389 பேருக்கு அந்த நியமனம் வழங்கப்பட்டது. மறுநாள் அந்த நியமனம் அரசியல்வாதிகளின் சில தலையிட்டால் அந்த 389 பேருடைய நியமனமும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தங்களுக்கு நியமனம் தரக்கோரி நீதிமன்றம் நாடியும் இருக்கின்றார்கள். தற்பொழுது கடந்த நாடாளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரால் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களால் அந்த 175 பேருக்கு நியமனம் வழங்க சொல்லி கூறியிருந்தார். அது உண்மையாக அவர்களுக்கு வழங்கத்தான் வேண்டும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதேபோல் 389 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் அந்த நியமனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கும் வடமாகாணத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம். ஏனெனில் 2018ஆம் ஆண்டிலே இருந்து எமது வடமாகாணத்திலே சிற்றூழியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது. எல்லா வைத்தியசாலையும் புதிய யூனிட்டுகளை அங்கு நிறுவியிருக்கின்றார்கள். ஆனால் ஆளணி இல்லாமல் இருக்கின்றது. இருக்கின்ற ஆளணிகளும் ஓய்விலே செல்வதாக மிகவும் கஷ்ட நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, இந்த இவற்றை கருத்தில் கொண்டு இந்த வடமாகாணத்திலே வழங்கப்பட்ட நியமனத்தை வழங்கி மற்ற தொண்டராக இருக்கும் அவர்களுக்கு நியமனத்தை வழங்கி எமது சுகாதாரத்துறையை மேம்படுத்துமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றது. 2018ஆம் ஆண்டு ஜனாதிபதி அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றோம். சுகாதார அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றோம். ஆளுநர் அவர்களுக்கும் எழுத்து மூலம் தொண்டர்களுக்கு நியமனம் வழங்க சொல்லி கூறியிருந்தோம். புதிய அரசியல் மாற்றம் ஜனாதிபதியின் மாற்றத்துக்கு பிறகு இதை பற்றி தெரியப்படுத்தியிருக்கீங்களோ? புதிய ஜனாதிபதி எங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தவில்லை. ஏனெனில் இப்போ தற்பொழுதுதான் பாராளுமன்றத்திலே 175 தொண்டர்களுக்கு நியமனம் வழங்குவது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே கதைத்ததுக்கு இணங்க நான் இந்த விஷயத்தையும் இதை குறிப்பிட விரும்புகின்றேன். வடக்கில் மொத்தமாக எத்தனை தொண்டர்கள், குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் 175 பேரும், வடமாகாணத்திலே அரசு சார்ந்தது வடமாகாண சபைக்கு உட்பட்ட எவ்வளவு பேர் இருக்கிறார்? வடமாகாண சார்ந்த வைத்தியசாலைகளுக்கு 800 தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் 389 பேருக்கு தான் அந்த நியமனம் வழங்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான நியமன கடிதமும் அவர்கள் கையிலும் இருக்கின்றது. நீதி கோரி அவர்கள் நீதிமன்றம் நாடி இருக்கிறார்கள். இல்லை, அப்போ 25 கடிதமும் அப்போ இங்கே ஏன் அப்போ நீங்கள் அனுப்பவில்லை? அவைகளுக்கு எங்களுக்கு நியமனம் தர சொல்லி கோரியிருந்தார்கள். இவர்களுக்கு நியமனம் வழங்கி நீதிமன்றத்தை நாடியிருப்பதால் நீதிமன்றத்தின் விடையை பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் என்பதால் தான் அவர்கள் வரவில்லை. முடியும். பரணி ஆதார வைத்தியசாலையில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். பரணி பிரதேச வைத்தியம். ஆளணியை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஆளணி பற்றாக்குறைன்னா எந்த விதத்தை என்ன விதமான ஆளணி பற்றாக்குறைன்னு சொன்னால், மேற்பார்வையாளர், அதாவது ஓவசீர்னு சொல்கிறது. ஓவசீர் நியமனம் வடமாகாணத்திலே பரிசாரர் தான் அதை கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான ஓவசீர்கள் ஓய்விலே சென்று விட்டார்கள். மற்றது சமையலாளர்கள் வைத்தியசாலையும் இல்லை, குறைந்த அளவிலே காணப்படுகின்றது. மற்றது டெலிஃபோன் ஆபரேட்டர்கள், மற்ற சுகாதார பணி உதவியாளர்கள், மற்ற பரிசாரர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்படி கணக்க நியமனங்கள் இருக்கின்றது. அந்த நியமனத்துக்கு இந்த சுகாதார தொண்டர்களிலிருந்து அந்த நியமனம் கொடுத்தா தான் அந்த அவர்களை அந்த நியமனத்துக்கு உள்வாங்க முடியும்.